ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் எல்லாரும் மரத்தடியில் ஒன்றா உட்காந்துருக்கோம். ஆமாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லட்சுமி, உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா? வந்துட்டார் அத்தை பாட்டி. வந்தது மட்டும் இல்ல, புது மனுஷனா நல்ல மனுஷனா திரும்பி வந்திருக்காரு. அப்படியே லட்சுமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நேத்து அந்த மனுஷன் ஜெயில இருந்து வந்தாருல்ல, வரும்போது கை காலு மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் வந்தாருக்கா. ஐயோ, என்னாச்சு அவருக்கு? ஜெயிலில் பாத்ரூம்ல எதுவும் வலிக்கு விழுந்துட்டாரா? வலிக்கு உழலட்டி போலீஸ்காரங்க போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சுதான் அந்த மனுஷன் திரும்பி இருக்காரு. நல்லதா போச்சு. இது தெரிஞ்சிருந்தா முதலே அடிக்க சொல்லியிருக்கலாமே. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அந்த மனுஷன் நல்ல மனுஷனா திரும்பி வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குட்டி. எதுக்கும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ, பழைய மாதிரி பெயர போறாரு. சத்தியம் பண்ணிட்டாரு அத்தை பாட்டி, இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். செஞ்ச என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க, நான் அந்த மாதிரி பட்ட ஆள் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு நேற்று எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாரு. பிள்ளைகள்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டாரு அத்தை பாட்டி. எப்பா, இப்போ தான் லட்சுமி வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமே கிடைச்சிருக்கு. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அந்த நிம்மி பிள்ளைய கடத்தி கொண்டு போய் வச்சு அதுக்கு பிறகு சேகரன்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டோம். அதுக்கு தான் இப்போ பலன் கிடைச்சிருக்கு. கடத்தின விஷயத்த மறந்துருங்க, அதையே சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. ஆமாட்டி, இனிமே அதை பத்தி பேசக்கூடாது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு யார் காதலையாவது விழுந்துட்டுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும். அதனால அதை பத்தி இனிமே நம்ம மறந்துடணும். ஆட்டும் இனிமே பேச மாட்டேன். தெரியாம வாய் தவறி வந்துட்டு இனிமே ஒரு நாள் அதை பத்தி சொல்லவே மாட்டேன். எல்லாம் வீட்டுல சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சா? சோறு மட்டும்தானே ஆக்கியிருக்காங்க, கறி ஒன்றும் ஆக்கலையே. எங்கள் அத்தை கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க, 4 மாதம் முடிகிற வரைக்கும் உனக்கு கறி மீன் முட்டைன்னு ஒன்றும் கிடையாது, நீ தினம் காய்கறியாக தான் திங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரே காய்கறியாக அவிச்சு அவிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பு குடி, ஜூஸை குடி, காயை தின்னு, அதை தின்னு, இதை தின்னுன்னு கொடுக்காங்க. ஏய் அப்பா, இது ஒரு குறையாக்கும். இப்படி அழகா பார்த்து கவனிக்கிற மாமியார் கிடைச்சிருந்தா நீ கொடுத்து வச்ச வட்டி. இப்படி எல்லாம் பேசாதே. ஏக்கா, நம்ம தினம் கறி மீனுன்னு தின்னு தின்னு பழகிட்டோம்லக்கா. திடீர்னு காயை தின்னு, இலைய தின்னு, தலையை தின்னுன்னா எப்படி திங்க முடியும்? உடம்புக்கு எது நல்லதோ அதை திங்கணும்ல. அந்த காலத்துல எல்லாம் நாட்டுக்கோழி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த காலத்துல நாட்டுக்கோழி எங்க கிடைக்கி? எல்லாம் பிராய்லர் கோழியா தான் கிடைக்கி. நாட்டுக்கோழி கிடைச்சாலும் கஞ்சி கத்த கோழியா கிடக்கு. ஒன்னும் சீவனே இருக்க மாட்டேக்கி. அதை வாங்கி தின்னா நம்மளுக்கு எப்படி சத்து கிடைக்கும்? மீன் திங்கலாம் டி, மீன் எப்பனாலும் திங்கலாம். எங்க அத்தை பாட்டி, மீன் எவன் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்து தாரான்? எல்லாம் ஐஸ்ல வச்ச மீனை தான் தாரானுங்க. 4 நாள் 5 நாள் கழிச்சுதான் நம்ம திங்கோம். வேற அது மட்டும் எப்படி நல்ல பொருளா இருக்கும்? அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம எந்த பொருளும் திங்க முடியாது, பட்டினியா தான் கிடக்கணும். சரி, என்ன செய்ய, கிடைக்கிறது தின்னுட்டு அப்படியே பொழப்ப ஓட்ட வேண்டியதான். சரி லட்சுமி அக்கா, நீங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களோ? நான் என்னட்டி சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. சேகர் திருந்தி வந்துட்டாருன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களோ? மறக்கலட்டி, ஞாபகம் இருக்கு. அப்போ போகணும்ல. ஆமா, போகணும். அதுக்கு தான் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தனியா போக முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டமா போனாதான் நல்லா இருக்கும். அதை உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு பார்த்தேன். பிறகு கூட்டிட்டு போகணும்னா வேணுக்குன்னு பிடிக்க வேண்டியிருக்கும்ல, அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏக்கா, நம்ம தானக்கா போறோம், அதுக்கு எதுக்கு வேணு? வேனு பிடிக்காம பஸ்ல போட்டு எல்லாரும் இழுத்தடிச்சு கூட்டிட்டு போக முடியுமாட்டி? என்ன வெயில் அடிக்க தெரியுமா? வெயில் மண்டையை பழக்கு. பஸ்ஸில் ஏங்க்கா போகணும்? எங்கள் வீட்டில் கார் இருக்குல்ல, காரில் போவோம். ராமுட்ட சொன்னால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவாரு. காரில் எப்படிட்டு இடம் காணும் லூசு? ஏக்கா, நம்ம தானே போகிறோம். லட்சுமி அக்கா வீட்டில் அந்த அண்ணன், உன் மாமனார் மாமியார் வருவாங்க. பிற பிள்ளைகள் 2 வரும், அவ்வளோதானே. வேற யார் வரப்போறா? நீ சொல்றது கரெக்டு தாண்டி. இருந்தாலும் 10 ஆள் ஆயிட்டுல, 10 பேர் எப்படி காரில் உட்காந்து போக முடியும்? ஏக்கா, அதெல்லாம் போகலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிதான். நம்ம காரில் போனதே இல்லையா? எத்தனை தடவை போயிருக்கோம். ஜவுளி கடைக்கு போகும்போதெல்லாம் காரில் தானே அள்ளி அடைச்சி போவோம். அதே மாதிரி போக வேண்டிதானே. ஏட்டி, ஜவுளி கடைக்குன்னா இந்த 1/2 மணி நேரம் ஆகும். பக்கத்தில் இருக்கும் கடை, போயிடுவோம். இது 2 மணி நேரம் ஆகும்ல. நீங்கள் எப்போ போகணுன்னு மட்டும் சொல்லுங்க, காரோட ரெடியாக வாரோம். சரியா? அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வேன்காரனுக்கு கொண்டு துட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடலாம். எதுக்கும் ராமு தம்பிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோடி. நான் சொன்ன ராமு வேண்டான்னு சொல்ல மாட்டாரு. நம்ம என்னைக்கு போகணும்னு சொல்லுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு என்னைக்குனாலும் போகலாம். நாளை காலையில் கூட போகலாம். அப்போனா நாளைக்கு எல்லாரும் தயாராக இருங்க. காலையில் எத்தனை மணிக்கு போகணுன்னு பிறகு ஃபோன் அடிங்க. நானும் ராமுவும் கிளம்பி வந்துருதோம். சரிட்டி, எங்கள் வீட்டில் கேட்டுட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லுது. என்ன ஆண்டி ஆரஞ்சு மண்டையே. மிஸ்டர் சைக்கோ செல்லத்தாயி, என்ன இந்த பக்கம்? ஒரு கொலை ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். யாத்தாடி, கொலையா? யாரை கொலை பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, நான் உதவி செய்வேன். கொலை பண்ண போறதே உன்னையே தானே, நீ எப்படி உதவி செய்வ? என்னைய கொல்ல போறீங்களா? எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அடியே கூறு கட்டவளே, என் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. இந்த வழியா போவாம நான் வேற எப்படி போவேன்? என்ன இந்த பக்கம்னு கேட்க? அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. கொலை ஒன்று பண்ண போறேன்னு சொல்லுவீங்க, பயந்தே போயிட்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மட்டி.
சரி செல்லத்தாய் பாட்டி, நாங்க எல்லாரும் நாளைக்கு லட்சுமி அக்கா குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நீங்களும் வாரீங்களா? அட கடவுளே, ஏற்கனவே கார்ல இடம் காணுமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் எதுக்கு இவங்களை கூப்பிடுதா? அடியே சும்மா இருடி, கார்ல இடம் காணாது. ஏக்கா, நம்ம எல்லாரும் போறோம். சிம்ரன் மாமியாரு, நம்ம சைக்கோ செல்லத்தாயி, அவங்கள கூப்பிடாம எப்படி போக முடியும்? அடியே, ஏற்கனவே ஓசியில கார்ல போறோம். அவங்கள வேற கூப்பிட்டா இடம் காணாதுல்ல. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கிடலாம். நீங்க எதுக்கு கவலைப்படுதீங்க? நான் தானடி கவலைப்படணும், வேற யாரு கவலைப்படுவா? விடுங்க விடுங்க, இவங்க 2 பேரு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் உட்கார்ந்துக்கிடலாம். என்ன டீ, என்னைய குலதெய்வம் கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்து பேசுறீங்க? ஒன்னும் இல்ல செல்லத்தாயக்கா, நீங்களும் எங்க கூட வாங்களே. எனக்கு நாளைக்கு நிறைய வேலை கிடக்க, நீங்க போயிட்டு வாங்க டீ. நல்லதா போச்சு, அவங்களே வேலை இருக்கு வரமாட்டேன்ட்டாங்க. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே செல்லத்தாயக்கா? சரி சரி. என்ன சைக்கோ செல்லத்தாயி மேடம், இப்படி எல்லாம் பேசுதீங்க? நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம். ஒழுங்கா மரியாதையும் வர்ற வழியே பாருங்க. நாளைக்கு 2 பேரும் காலையிலே வந்திருக்கணும், சரியா? அடி பாவி, அவங்களே வரலனாலும் இவ விட மாட்டா போல. அப்படியா? ரொம்ப ஆசைப்படுதே. சரி, நாளைக்கு வாரோம். நானும் என் மவனும் நாளைக்கு காலையில வாரோம். எத்தனை மணிக்கு போகணும்னு ஃபோன் அடிங்க, சரியா? கிளம்பி வாரோம். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. ஒழுங்கு நாளைக்கு வந்துருங்கன்னு சாயந்தரம் ஃபோன் அடிக்க. சரி சைக்கோ செல்லத்தாயக்கா, போயிட்டு வாங்க. நான் ஃபோன் அடிச்சு கூப்பிடுதேன். சரி டீ, வீட்டில் வேலை கிடக்கு, போயிட்டு வரேன்னு. பாய். நான் கேளு டீ கிருக்கச்சி. மருமோளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நல்லா பூஸ்ட் கிஸ்ட் குடிச்சு வளர்ற வழியே பாரு டீ. இப்படியே குட்டை கத்திரிக்காய் மாதிரி கிடக்காத, சரியா? சரி ஆண்டி. சிம்ரன், நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, பிறகு பேசுவோம். போயிட்டு வா, உங்க மம்மி அடிக்க போறாங்க. மாலாக்கா, லட்சுமி அக்காவை நல்லா கோத்து விட்டுட்டீங்களே. இப்போ அவங்க மனசு பூரா எப்படி எல்லாரையும் உட்கார வச்சு கூட்டு போகன்னு கவலையா இருக்குமே. இருக்கட்டும் டி, 2 பேரு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சரி, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு மயக்கமா வருது. போய் கொஞ்ச நேரம் படுத்தாதான் சரியா வரும். நானும் வீட்டுக்கு வரேன். உங்க ஆண்டி எப்படியும் வீட்டுக்கு போனா ஜூஸ் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, குடிச்சிட்டு பிறகு மாலாக்கா வீட்டுக்கு போறேன். சரி டி, வா. ஏட்டி சிம்ரன், வா வா, உள்ள வா. மாமியாரே, யோ மாமியாரே. என்ன டி, மாமியாரை ஏழை விட்டுக்கிட்டே வார? வெளியே வெயில் மண்டைய பொழக்கு. சீக்கிரம் ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க. ஆமா, இவ பெரிய சில்லா கலெக்டர். மக்கள் குறையெல்லாம் தீர்த்து அப்படியே வெயிலுக்குள்ள போய் தவிச்சு போய் வந்துட்டா. மரத்தடியில உட்காந்து ஊர் கதையை பேசிட்டு வரவா தானே. உனக்கு எதுக்கு ஜூஸ்? நீங்க ஜூஸ் போட்டு தருவீங்க நம்பி நான் ஒரு ஆளை வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடானா ஜூஸ் இல்லைங்கீங்க. நீ ஆளு பிடிச்சிட்டு வந்ததுக்கெல்லாம் நான் ஜூஸ் தர முடியுமா? எத்தே ப்ளீஸ் தே, ஜூஸ் போட்டு தாங்கத்தே, குடிக்கணும் போல இருக்கு. ஜூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, வேணும்னா பழம் வெட்டி தின்னு. ஏம்மா, ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தா என்ன, குறைஞ்சா போயிருவீங்க? ஜூஸ் போட்டு குடிச்சா சீனி போடணும். சீனியை போட்டு போட்டு குடியாடு. அப்படியே பழத்தை வெட்டி தின்னா உடம்புக்கு நல்லது, தின்னு. சரி போங்க, நானே ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிடுதேன். போட்டு குடிட்டி, தாராளமா போட்டு குடி. சரி, நாங்கள் எல்லாரும் நாளைக்கு லட்சுமி அக்காவோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். காலையில் விடிய காலம். நீங்களும் வாரீங்களா? நான் என்னத்துக்கிட்டி வரணும்? நம்ம வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கா போறோம். அடுத்தவன் வீட்டு குலதெய்வம் தானே, அதுக்கு எதுக்கு நான் வரணும்? எத்தே, இப்படியெல்லாம் பேசக்கூடாது தே. எந்த குலதெய்வமாக இருந்தால் என்ன, சாமி சாமி தானே, யார் வேணாலும் போகலாம். நானே முட்டு வழியில் அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்கேன். நான் எப்படி வர முடியும்? நான் வரலட்டி, நீங்கள் போயிட்டு வாங்க. நானும் போகிறேன், ராமும் வராரு. பிறகு நீங்கள் மட்டும் வரமாட்டேங்கீங்க, தனியாவா கிடப்பீங்க? இருக்கட்டும் டி, உன் தொல்லை இல்லாமல் ஒரு நாளைக்காவது நிம்மதியாக இருக்கேன். நீ போயிட்டு வா. சரி போங்க, அந்த ஊர் நல்ல ஜாலியாக இருக்கும். நீங்கள் வரலைன்னா போங்க, நாங்கள் நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். தாராளமாக போதாயே, நீ இல்லைனாலே நல்ல வீட்டில் நான் என்ஜாய் பண்ணுவேன். நீ போயிட்டு வா. அவ்வளோதானே, ரைட்டு விடுங்க, தள்ளி போங்க. நானும் இவளும் போய் ஜூஸ் போட்டு குடிக்கும். வேண்டாம் தாயே, நீ அடுப்பங்கரைக்குள்ளே போனீங்கன்னா நான் அடிச்சு போட்டுருவேன். பிறகு அதை பூரா க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் ஜூஸ் தானே, நானே போட்டு கொண்டு வந்து தாரேன். சரித்தே, மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க. ஐஸ் கட்டி வேணா ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஆமாம், என்னமோ இவ தான் ஐஸ் கட்டியை போட்டு வைக்கிற மாதிரி பேசுவா. எல்லாத்தையும் செய்யறது நானு, எனக்கே வந்து வகுப்பெடுக்க வந்துட்டா. சரித்தே, புலம்பாம போங்க. மாசமா இருக்கியேன்னு பார்க்க, இல்லைன்னா நடக்கிற கதையே வேற. 4 மாசம் வரைக்கும் தான் இந்த கவனிப்புலாம் உனக்கு. அதுக்கு பிறகு பாரு, எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், போங்க. இந்த ராமு பயலுக்கு புத்தியே கிடையாது. எங்க இருந்து தான் இவளை பிடிச்சிட்டு வந்தானோ? சிம்ரன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இதெல்லாம் தினம் நடக்கிற கதை தான். நீ வந்து உட்காரு. செல்வி, செல்வி, வீட்ல இருக்கியா? ராத்திரி நேரத்துல வீட்ல இருக்காம எங்க போற? நீ என்ன இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்க? ஒண்ணு இல்ல செல்வி, நம்மளும் சேர்ந்து நாளைக்கு அந்த லட்சுமியோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்ல.
ஆமா, அவளுக்கு பேசுறது ஒட்டு கேட்டோம்ல, நம்மளும் எப்படியாட்டும் அவளுக்கு கூட பெயரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு தான் செல்வி, கோயிலுக்கு போறோம்ல, நல்ல பட்டுச்சேலையா கட்டிட்டு போனதானே நல்லா இருக்கும். அப்படியா? பட்டுச்சேலை கட்டிட்டு போறியாக்கும்? அதுக்கு என்ன இப்போ? பட்டுச்சேலையெல்லாம் கசங்கி போய் சுருக்கம் சுருக்கமா கிடந்துச்சு, அதான் சரி அயன் பண்ணுவோமேன்னு கடைக்கு எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அப்ப நான் கடைக்கு தானே போகணும், இங்க எதுக்கு வந்த? கடைக்கு தான் போனேன் செல்வி. அந்த கடைக்கார பையன் கடையை மூடிட்டு போயிட்டான் போலயே. கடையை மூடிட்டு போயிட்டானாக்கும். இப்ப என்ன செய்ய போற? அயன் பண்ணாம பட்டுச்சேலையை கட்டினா நல்லாவே இருக்காதுல்ல, ஒரே சுருக்கமா இருக்குமே. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? அதான் கடைக்காரன் இல்ல. எங்க வீட்ல வேற அயன் பாக்ஸ் இல்ல, அதனாலதான் உன்கிட்ட வந்தேன். நீ தான் அயன் பாக்ஸ் வச்சிருக்கல்ல, கொஞ்சம் தாயே, அயன் பண்ணிட்டு தந்துருதே. அயன் பாக்ஸா? அது அயன் பாக்ஸ் தாயே, வீட்ல போய் 2 சேலையை மட்டும் அயன் பண்ணிட்டு கொண்டு வந்து தந்துருதே. சரி, அயன் பாக்ஸ் தாரேன், ஆனா வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விட மாட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ அயன் பாக்ஸ் ஏதாவது பண்ணிட்டீன்னா என்ன செய்ய? அதனால இங்கேயே அயன் பண்ணிட்டு போ. இங்க எப்படி அயன் பண்ண முடியும்? என் வீட்டுல வச்சு பண்ணிட்டு தாரனே. வேண்டாம்மா, எங்க வீட்டுக்காரு 1000 ரூபா கொடுத்து அயன் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. நீ ஏதாட்டு பண்ணிட்டீன்னா அவர் என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. உனக்கு வேணும்னா நீங்க வச்சே அயன் பண்ணிட்டு போ. சரி 2 சேலை தானே, நான் இங்கேயே அயன் பண்ணிட்டு போறேன். நவரு. ஆட்டோ, எனக்கு உள்ள நிறைய வேலை கிடக்கு, நான் போய் வேலையை பார்க்கேன். நீ உட்கார்ந்து அயன் பண்ணிட்டு போ. சரி செல்வி. விளங்காதவா, என்னைய நம்பி ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்து விட்டா என்ன? அதுக்கு கூட என்னைய நம்ப மாட்டேக்கா. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஐயோ, நேரம் ஆயிட்டே, சீக்கிரம் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு கிளம்பணும். இவளுக்கு வேற கிளம்புவாளுக, நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதே. இந்த லட்சுமி நம்மளை கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படி போகன்னு தெரியல, ஏதாட்டும் ஒரு திட்டத்தை போட்டு ஏறி போயிடணும். ராதா, என்ன செய்யுதே? களி கிண்டிக்கிட்டு இருக்கேன். களியா கிண்டுதே? கிண்டு. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலங்காத்தாலே எதுக்கு இங்க வந்து நிக்க? கோயிலுக்கு போகணும், கிளம்பலையா? காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டு வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளிருவோன்னு வெளியே வந்து பார்த்தனா, சரி அதுக்கு என்ன இப்போ? வெளியே வந்து பார்த்தா விளக்கமாற காணும். ராதா, நாய் தூக்கிட்டு போயிட்டு போல. ஐயே, இந்த நாய் என்ன வர எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்கிட்டு அலையுது. எங்க வீட்டுல ஒரு ஒத்தக்கால் செருப்பு தூக்கிட்டு போயிட்டு. அப்படியா? உன் வீட்டுல செருப்பு தூக்கிட்டு போயிட்டாக்கும், என் வீட்டுல விளக்கமாற தூக்கிட்டு போயிட்டு. அதான் இப்ப என்ன செய்யன்னு தெரியல. வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளணும்ல, அப்படியே போட்டுட்டு போக முடியாதுல்ல. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் ராதா, கொஞ்சம் உன் விளக்கமரம் மட்டும் தா, நான் போய் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு வந்து தந்துருதேன். விளக்கமரம் தரணுமா? உன்னையெல்லாம் நம்பி விளக்கமரம் கொடுத்து விட முடியாதுமா. வேணும்னா இங்கேயே கூட்டி பெருக்கி அள்ளிட்டு போ. என்னது, இங்கேயே கூட்டி பெருக்கி அள்ளிட்டு போகணுமா? உன்கிட்ட போய் விளக்கமரம் கேட்க வந்தேன் பாரு, என்னையே சொல்லணும். சீ, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இவட்ட போய் விளக்கமரம் கேட்க வந்தேன் பாரு, என்னையும் அந்த விளக்கமரத்தை கொண்டே அடிக்கணும். நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நேத்து ராத்திரி நான் போய் அயன் பாக்ஸ் கேட்கும் போது இவ என்ன சொன்னாலோ அதே தானே நான் இப்ப சொன்னேன். அதுக்கே இவ கோவச்சுக்கிட்டு போறா. எல்லாரும் நல்ல வசதியா உட்கார்ந்துருக்கீங்களா? வசதியா எங்க உட்கார? இத்தனை பேர் போகணும்னா ஒரு வேனை பிடிச்சிருக்கலாம்ல. இப்படி காருக்குள்ள இத்தனை பேரை அடைச்சு போட்டு கொண்டுட்டு போறாளுகளே எதுக்குமா? நெட்டமா, நீ ஏட்டு முதலே சொல்லியிருக்கலாம்ல, இத்தனை பேர் சேர்ந்து போறோன்னு. முதலே தெரிஞ்சிருந்தா ஒரு வேனாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. இப்படி போட்டு எல்லாரும் அடைச்சு போட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் உன் மேல இடிக்காங்களே, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நெட்டம்மா, நீ பார்த்து பத்திரமா உட்காரு. இத்தனை ஆளுக்க வரும்னு எதிர்பார்க்கல ராமு. நாங்கள் எதிர்பார்த்தது 10 பேர் தான், ஆனால் ஆள் கூடிட்டு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, குலதெய்வம் கோயிலுக்கு தானே போகிறோம், ஒன்றும் ஆகாது, பேசாம போங்க. பியூட்டி, நீ நல்ல வசதியா உட்கார்ந்துருக்கியா? என் மடியில தான் உட்கார்ந்துருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பியூட்டி. ஏ கடவுளே, போய் இந்த கிழவன் மடியிலே வந்து உட்கார்ந்தேன். எங்க உட்கார்ந்தேன்னு கூட கவனிக்காமல் உட்கார்ந்துருக்கேன். இந்த கிழவன் போற வரைக்கும் பியூட்டி பியூட்டின்னு உயிரில் வாங்குவான். நம்ம அங்க முன்னால சீட்டுல உட்கார்ந்துருந்தாவாட்டு மங்கம்மாவை மடியிலையாவது உட்கார வச்சிருக்கலாம். இங்க இப்படி பின்னால தூக்கி போட்டு எல்லாவளும் சேர்ந்து இடின்னு இடிக்காளுவ.
லட்சுக்குட்டி, இத்தனை பேர் எங்க பிடிச்ச? ராத்திரியோட ராத்திரி எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டியோ? ஏக்கா நான் எங்கக்கா சொன்னேன்? ஆரஞ்சு மண்டையும் அம்மாக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் சொன்னோம். அவங்க வீட்டில் இந்த குப்பை பிள்ளை இருந்துச்சுல்ல, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்த பாட்டியும் தாத்தாவும் எப்படி வந்தாங்கன்னு கேளுங்க. எங்க மாமனார் இருக்காருல்ல, என் ஃப்ரெண்ட் எப்படி கூப்பிடாம விடுவேன்னு சொல்லி அவர் போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த ராதாவும் செல்வியும் எப்படி வந்தாலுங்கன்னே தெரியலக்கா. கார் எடுக்கும்போது கரெக்டாக வந்து நிக்காளுங்க. இத்தனை பேர் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்க, பெத்த பிள்ளைகளை கூட்டிட்டு வரலையா? ஏக்கா பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்குக்கா. அவளுக்கு பரீட்சை நடக்கும்போது நம்ம கூட்டு போக முடியாதுல்ல. பரீட்சை முடியட்டும்னு பார்த்தா வேண்டுதல் தள்ளி போயிடும். அதனால இப்போதைக்கு போயிட்டு வந்துருவோம். பிறகு லீவ் விடும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு போவோம்னு பார்த்துட்டேன்க்கா. பரீட்சைக்கு அனுப்பி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நெட்டம்மா, நீ கொஞ்சம் கவனமாவே உட்காந்துக்கோண்ணே. யாரும் வயித்துல எதுவும் இடிச்சிடாம பாத்துக்கோ. ஆட்டு ராமு, இடிக்காம பார்த்துக்கிடுதேன். அதுக்கு தான் உங்கள் பக்கத்துலேயே இடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். செல்வி நீ எதுக்கு அங்க உட்கார்ந்திருக்க? இங்க வந்து உட்காரலாம்ல. இங்க உட்கார்ந்தாலாட்டு நம்ம ரெண்டு பேரும் ஏதாட்டு கதை பேசிக்கிட்டே வரலாம். நீ தள்ளி போய் உட்கார்ந்திருக்கியே. ஆமா ராதா, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. பேசாம அங்க வந்துருட்டா. வாயே, நீ இங்க வந்தாதானே எனக்கு நல்ல நேரம் போகும். ஏட்டி சிம்ரன், கொஞ்சம் தள்ளிக்கோயே. நான் அந்த பின்னால என் ஃப்ரெண்டு கிட்ட போய் உட்கார போறேன். இங்க உட்கார்றதுக்கே இடம் இல்லாம சீட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கோம். இப்ப எப்படி தள்ள முடியும்? பேசாம உட்காருங்க. நீ கொஞ்சம் தள்ள மட்டும் செய். நான் அப்படியே மேல பிடிச்சுக்கிட்டே போயிருதேன். சொன்ன கேளுங்க செல்வி ஆண்டி, எல்லாம் பெரிய ஆட்களா உட்கார்ந்துருக்காங்க. நீங்க போக முடியாது. பேசாம இங்கே இருங்க. நான் போய் பாக்கம்மா, நீ தள்ளு. செல்வி வாரியா? அப்படித்தான், வா தாண்டி வந்துரு. அடியே, எதுக்கிட்டு இங்க தாவிக்கிட்டு வார? அங்கேயே கிடக்க வேண்டியதானே? உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட உட்கார போறேன். ஏ ஆத்தா, எதுக்குமா இப்படி தலையில ஏறி மிதிக்க? தெரியாம மிதிச்சிட்டேன். இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் அங்கிட்டு போயிருதேன். அடியே விளங்காதவளே, தலையில மிதிக்க, அடுத்து மூஞ்சில மிதிக்க. இன்னும் என்ன செய்ய போற? என்னை கொல்ல போறியா? மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான், இந்த போயிட்டேன். என்ன செல்வி, என் மடியில வந்து உட்கார்ந்திருக்க? தூரம் போட்டி. ஏன் பாட்டி கோவப்படுவீங்க? கொஞ்ச நேரம் தானே உட்கார்ந்துக்கிட்டு தானே. ராதா இங்க இருக்கல்ல, இங்க உட்கார்ந்தானே அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டே போவோம். நேரம் போறது தெரியாது. அதனால நீங்க பேசாம இருங்க. ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ. எம்மா, கிளவி கடிச்சிட்டே. ஏ பாட்டி, எதுக்கு அவளை போட்டு கடிக்கீங்க? அவ கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே. நான் அவளை பேசிக்கிட்டே வாரமில்ல. உங்களுக்கு என்ன கேடு? ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ. ஏ கிளவி, என்ன எதுக்கு கடிச்சு வைக்க? வலிக்கு கிளவி, உடு. அவ என் மடியில வந்து உட்காருவா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வரணுமோ? நீ அவளுக்கு சப்போர்ட் அடிச்சிட்டு வாரே, அதுக்கு தான் உன்னையும் சேர்த்து கடிச்சேன். என்னடி இப்படி எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க ஏற்கனவே உட்கார இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு வாரோம். நீங்க வேற பாடா படுத்துவீங்க. ஒழுங்க போய் ஓ இடத்துல உட்காருதியா, இல்லன்னு தோலை உரிச்சு தொங்க விடட்டா? போதும் போதும். இப்பந்தான் இந்த கிளவி கடி கடின்னு கடிச்சு விட்டுருக்கு. இதையே தாங்க முடியல. அடுத்து நீங்க தோலை உரிச்சா தாங்க முடியாதும்மா. நான் அங்கேயே போய் உட்கார்ந்துக்கிடுதேன். சீ, என்னடா வாழ்க்கை இது? ஒரு ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச முடியுதா? இப்படி ஆளாளுக்கு கடிச்சு வைக்காளுங்களே. இந்த ராதாக்கும் செல்விக்கும் இதெல்லாம் தேவைதான். இவளுகளை யாரு கூப்பிட்டா? கூப்பிடாத இடத்துக்கு வந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் பாடா படுத்துதாளுங்க. சிம்ரன் பாவம் கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நம்மளாவது உட்காந்துருக்கலாம். ஏதாட்டு பேசிக்கிட்டேவாது வந்திருப்பேன். எங்கள் அம்மா இங்கே பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. லட்சுமி, பிள்ளைகள் வர்றதுக்குள்ளே திரும்பி வந்துடலாம்ல? ஆமாங்க, பிள்ளைகள் வர்றதுக்குள்ள வந்துடலாம். நம்ம என்ன செய்ய போறோம்? நேரா போய் கோயில்ல போய் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட வேண்டியதான். வேற என்ன வேலை? அப்படியே வர நேரம் ஆயிட்டுனா கூட அலெக்ஸ் தம்பி இருக்காருல்ல, அவர் பிள்ளைகளை கூட்டு வந்து வைக்கன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி. நல்ல சனி ஞாயிறு வந்திருந்தா பிள்ளைகளும் வந்திருப்பாளுங்க. நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். இப்படி குலதெய்வம் கோயிலுக்கு பிள்ளைகளை விட்டுட்டு வர வேண்டியதா போயிட்டு. வெயில் ரொம்ப அடிக்குமாமா. இந்த வெயிலுக்குள்ள பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாலும் பாவம், அதுகளுக்கு தாங்க முடியாது. அதனால வீட்டுல கிடக்கட்டும், வெயில் காலம் முடியட்டும். பரீட்சைலாம் முடிஞ்சு லீவ் விடட்டும். ஒரு நாளைக்கு நம்ம மெதுவா பிள்ளைகளை கூட்டிட்டு வருவோம். பியூட்டி, நீ கணக்கவே இல்லை தெரியுமா? நீ மடியில உட்கார்ந்துருக்கிறதே தெரியல. காத்தா இருக்க. யோ கிறிஸ்மஸ் தாத்தா, வயிற்றுச்சல கிளப்பாதீரும். நானே தினம் நல்லா தின்னு தின்னு உடம்பு கூடிக்கிட்டே போகுதுன்னு கவலையில இருக்கேன். நல்ல ட்ரம்மு மாதிரி ஆகிக்கிட்டு போறேன். இவர் என்னடான்னா காத்தா இருக்கேங்காரு. ராமு, ரொம்ப வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாட்டு கடை வந்தா நிறுத்துங்களேன். காப்பி கீப்பி குடிச்சிட்டு போகும். ஆமா ராமு தம்பி, ஏதாட்டு கடை வந்தா நிறுத்துங்க. யாரும் காலையில சாப்பிட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல, எல்லாரும் இட்லி சாப்பிட்டு போயிருவோம். ஆட்டும்க்கா, ஏதாட்டு கடை வந்தா நிறுத்துறேன். மருமோளே, வீட்டில் காலையில் காப்பி போட்டு குடிச்சோம்ல, கேஸ் ஆஃப் பண்ணியா? ஏ அப்பா, இன்னும் 2 நாள் கழிச்சு கேட்க வேண்டியதானே?
கேட்குற நேரத்தை பாரு, எங்கே வந்து கேட்காங்கன்னு. நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் தே. வீட்லேயே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படியா? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? இந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பேன். அதனால தான் எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும் மருமோளே. ஆமா, பொல்லாத மருமவா வந்துட்டா. இந்த மாமியா கறிகளே இப்படித்தான் இருக்காளுங்க. மருமகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதாளுங்க. ஏமா பொறாமப்படுதே? ஓ மாமியார் நல்ல மாமியார் தான். அவங்கள வச்சு பார்க்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அவங்களுக்கு முன்னாடி நீ திருடிக்கிட்டு அலைஞ்சின்னா அவங்களுக்கு கோவம் வராதா? அதனால தான் அவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. இங்க பாரு ஒத்த ரோசா, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது பாத்துக்கோ. நான் உன்கிட்ட ஏதாவது பேசலனா நீ எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? நான் லட்சுமி அக்கா வீட்டு குலதெய்வம் கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். உன்கிட்டலாம் நான் பேசல, பேசாம இரு. ஆமா, இப்ப நான் தான் உன்ட வம்பளத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. மாலுக்குட்டி சும்மா கிடையே, அவட்ட போய் எதுக்கு வம்பளத்துக்கிட்டு வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? ஆமா இளிச்சக்கா, நீங்க சொல்றது கரெக்டு தான். சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுன்னா யாருக்கு கேடு? நாய்க்கு தானே வாய் வலிக்கும். மருமோளே, நீ சூரியனா அந்த ராதா சூரியனா? இப்போ எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் மருமோளே, சொல்ல. எத்தே, நீங்க யாருக்கு மாமியாரு? எனக்கு மாமியாரா அந்த ராதாக்கு மாமியாரா? இதுல என்ன சந்தேகம் மருமோளே? உனக்கு தான் நான் மாமியாரு. அந்த குந்தாணிக்கு எப்படி மாமியாரா இருக்க முடியும்? அவளுக்கெல்லாம் மாமியாரா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இவ்வளவு நாளைக்கு அவளை உயிரோட விட்டு வச்சிருக்க மாட்டேன். எப்பமோ சோத்துல விஷத்தை வச்சு கொண்டிருப்பேன். அப்ப நீங்களே சொல்லுங்கத்தே, யாரு சூரியன் யாரு நாயின்னு? மருமோளே, நீ தான் மருமோளே சூரியன். அப்படி சொல்லுங்கத்தே, நீங்க தான் ஸ்வீட் மாமியார். பேசுங்க டி, பேசுங்க. மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்னைய நாய் என்ன சொல்லுதீங்க? பேசுங்க பேசுங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையே போயிரும். ராதாக்கா, யார் யானை யாரு பூனை? அடி பாவிகளா, இப்பெல்லாம் யாரு சூரியனு யாரு நாயின்னு ஒரு பட்டிமன்றத்தை வச்சாளுங்க. அதுக்கு அடுத்து யாரு யானை யாரு பூனைன்னு கேட்காளுங்க. நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம், கடைசியில நம்மளை தான் தேர்ல இழுத்து தெருவில் விடுவாளுங்க. நம்ம பேசாம இருந்துக்கிடுவோம். கடை வந்துட்டு ஓரமா நிறுத்தட்டா? எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துருவோம். சரி தம்பி, ஓரமா நிறுத்துங்க. எல்லாரும் இறங்கி போய் சாப்பிட்டு வந்துருவோம். வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? அண்ணாச்சி, சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க? என்ன, இட்லி தோசை பூரி பொங்கல் வடை காபி டீ இதெல்லாம் இருக்குண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணாச்சி, நாங்க ஒரு 17 பேர் வந்திருக்கோம். எல்லாருக்கும் சாப்பிட இட்லி வடை தர முடியுமா? தாரேண்ணே, எல்லாருக்கும் தாரேன். அண்ணாச்சி, பொம்பளை ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கோம். இங்க உட்காந்து சாப்பிட ஒன்றும் இடம் இல்லையோ? ஏக்கா, இது ஹைவேஸ் ரோடு பாத்தீங்களா? இங்க உட்காந்து சாப்பிட முடியாதுக்கா. அந்த எதிர்த்தாப்புல ஒரு மாந்தோப்பு இருக்கு பாருங்க, அங்க வேணா உட்காந்து சாப்பிடுங்க. அங்க உட்காந்து சாப்பிடலாமா? தோட்டக்காரங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? ஒன்னும் சொல்ல மாட்டாங்கண்ணே. வரவங்க போறவங்க எல்லாம் வண்டியை நிறுத்திட்டு அங்கதான் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. சரி அண்ணாச்சி, எல்லாரையும் அங்கேயே உட்கார சொல்லுதே. எல்லாருக்கும் இட்லியும் வடையும் வச்சு தாரீங்களா? ஆட்டும்க்கா, எல்லாரையும் உட்கார சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தாரேன். லட்சுமி, நீ போய் அங்க போய் எல்லாரையும் உட்கார சொல்லு. நான் சாப்பாடு வாங்கி வாங்கி கொண்டு வந்து தாரேன். சரிங்க, நான் போய் உட்கார சொல்லுதே. என்ன, நானும் உங்க கூட இருக்கேனே. சரி ராமு தம்பி. மாந்தோப்பு நல்ல குளுகுளுன்னு இருக்குல்ல? ஆமாட்டி, இங்கனையே பாய விரிச்சு படுத்து தூங்கலாம் போல இருக்கு. எனக்கு இந்த மாங்காயெல்லாம் பார்க்கும்போது வாயில எச்சி ஊறுது. நீ மாசமா இருக்கல்ல, மாங்காயை பார்த்தா அப்படித்தான் திங்கணும்னு தோணும். வந்த உடனே ராமுட்ட கேட்டேன், மாங்காயை பறிச்சு தின்றட்டான்னு. அவர் சத்தம் போட்டாரு, வெறும் வயிற்றுல மாங்காயை திங்காத, சோறுகிறு தின்னுட்டு பிறகு மாங்காயை தின்னுன்னு சொல்லிட்டாரு. அதனால இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மாங்காயை கொஞ்சம் அள்ளிட்டு போகணும். நல்ல ஹோட்டலை பார்த்து நிறுத்துவாங்க. நல்ல சுட சுட நெய் தோசையும் மசால் தோசையும் பூரி கிழங்குன்னு வாங்கி திங்கலான்னு பார்த்தா இவங்க என்னடான்னா ஆளுக்கு ஒரு தட்டை கையில கொடுத்து இட்லியை போட்டு கொடுத்துட்டாங்களே. வந்த இடத்துல கிடைச்சதை திங்கணும். நல்ல இட்லி மனமா தானே இருக்கு. இட்லி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு, வடை வச்சிருக்காங்க. வேற என்ன வேணும் உனக்கு? ஆமா, பொல்லாத இட்லியை கொடுத்துட்டாங்க. நாங்க முன்ன பின்ன இட்லியே பார்த்தது இல்லையாக்கும். கிடைக்கிறத தானே வாங்கி கொடுக்க முடியும். வந்த இடத்துல இதான் கிடைச்சிருக்கும், அதனால வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன உனக்கு குறை? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே கிடக்காத, கிடைச்சது தின்னு. நான் எதுக்குமா கிடைச்சது திங்கணும்? எனக்கு என்ன அவசியம்? கேட்டிருக்கணும்ல, யார் யாருக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டுல வாங்கி கொடுத்துருக்கணும். எனக்கு இட்லியே பிடிக்காது, இட்லியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எப்படி சாப்பிட? இட்லி பிடிக்கலன்னா வச்சிருட்டி, பட்னியா கடை. இட்லியை கூட நான் தின்னுக்கிடுதேன். கொடுப்பேன் கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் என்ன பட்னியாவா கிடக்க? அப்ப தெரியுதுல்ல, வாயை மூடிக்கிட்டு தின்னு. ஆமா, நீங்க எல்லாரும் எங்க கூட்டத்துல சேர மாட்டீங்களே, இப்போ எதுக்கு எங்க கூட வந்து உட்கார்ந்திருக்கீங்க? உங்க கூட்டத்தோட போய் உட்கார்ந்து திங்க வேண்டியதானே? அது ஒண்ணு இல்லடி, நாங்க அந்த பக்கம் போயிட்டோம்னா நீங்க கிடக்குற மாங்காயை பூரா களவாண்டுறவல்ல, அதுக்கு தான் உங்க கூடயே காவலுக்கு உட்கார்ந்திருக்கோம். இன்னும் யாருக்கெல்லாம் இட்லி வரல? ஏக்கா, இங்க 3 ஆளுக்கு வரலக்கா. நானு நெட்டச்சி இந்த குப்பை பிள்ளை 3 பேருக்கு இட்லி வரல. இந்தாங்க டீ கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. லட்சுமி, நீ சாப்பிடலையா?
சாப்பிடுதேங்க்கா, நீங்க எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க. அங்க இட்லி காலி ஆயிட்டுன்னு வேக போட்டிருக்காரு, வெந்துரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். அவனே நின்னுட்டு நான் சாப்பிட்டு வந்துருதேன். நீங்க அதுக்குள்ள மெதுவா சாப்பிட்டுட்டு வாங்க. இட்லி வேணும்னா நீங்க தின்னுட்டு எங்களுக்கு பூரி, பொங்கல், வடை, தோசை அதெல்லாம் தரலாம்ல. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது டி, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. அப்பதான் கணக்கு கரெக்டா வரும். இட்லி வாங்கினா செலவு மிச்சம்னு பாக்கீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேன். பிறகு ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு அது வாங்கல இது வாங்கலன்னு சண்டை போடுவாங்கல்ல, அதனாலதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வோமே நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க வேணுக்குனே இப்படி எல்லாம் செய்வீங்க. ஆமாட்டி, வேணுக்குனே தான் செய்யுதோம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை யார் கூப்பிட்டா? இப்போ கூப்பிடாத இடத்துக்கு வந்துக்கிட்டு சண்டையை போட்டுட்டு கிடக்க. இட்லி வேணும்னா தின்னு, இல்லைன்னா பேசாம இரு. இந்த மாந்தோப்புல நிறைய மாங்காய் கிடக்கும், பறிச்சு தின்னுட்டு இங்கேயே கடை. நாங்க எல்லாரும் கிளம்பி போறோம். ஒத்தையில இருக்கமேனு கவலைப்படாத. இந்த மாந்தோப்புல ஒரு நல்ல பேய் சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த டீ கடைக்காரன் சொன்னான், பேய் கூட சேர்ந்து சோடி போட்டுக்கிட்டாலே. ராதா, கிடைச்சது தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. இவளுக்கு சொன்னதை செஞ்சிருவாளுக. நம்ம 2 பேரும் இங்க விட்டுட்டு போயிட்டாளுகன்னு வச்சுக்கோயே, பேய் கூட கடந்து மல்லடிக்க முடியாது. அதுவும்